முதல் நாள்ல பாவம்னா என்ன, பாவத்தினுடைய டெபினேஷன் என்ன, பாவத்தில் மனிதன் விழுவதற்கான காரணங்களாக எதுவெல்லாம் இருக்கிறது என்ற விஷயங்களை நாம் பார்க்கலாம். அதற்கடுத்து மனிதன் பாவத்திலிருந்து தப்பிப்பதற்கு உண்டான வழிமுறைகளாக ஒரு சில செய்திகள் நாம் பார்த்தோம். உலகத்தினுடைய ஆசைகளை தகர்த்து செய்யக்கூடிய மறுமையை நினைப்பது, மரணத்தை நினைப்பது, சைத்தானுடைய பலவீனங்களை அறிந்து அவனை விட்டு மன்னாரிடத்திலே பாதுகாவல் தருவது, மன்னரையினுடைய அந்த நிலைகள், மன்னரையில் கொடுக்கப்படக்கூடிய வேதனைகள், ஒரு மனிதனுடைய இறுதி நிமிடம் எப்படி இருக்கும், அதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது அற்பமான இந்த உலக வாழ்க்கையில் இந்தந்த பாவங்களுக்காக வேண்டி நம்முடைய மனம் அடிக்டாகி செல்கிறது. அவை இதை போன்ற கடுமையும் கொடூரமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை எல்லாம் நாளின் மறுமையிலே பாவிகளுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதிலே ஒரு நபராக நாம் இருந்துவிட்டால் நாம் என்ன செய்வது என்பதை எல்லாம் நினைத்து பார்த்து அந்த பாவங்களிலிருந்து மீண்டு தன்னைத்தானே தற்காத்துக் கொண்டு நல்ல மகள் செய்து சாலையான நல்ல நிகழ்வாக அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்த வேண்டும் போன்ற செய்திகளை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் பாவத்திலிருந்து மீள்வதற்கு நிறைய பல வழிகாட்டுதல்களை, பல வழிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் நிறைய சொல்லுது. அதை சொல்வதாக இருந்தால் நிறைய நாட்கள் பிடிக்கும். குறிப்பாக ஒரு சில விஷயங்களை மட்டும்தான், அந்த ஒரு சில விஷயங்களிலே கூட நிறைய ஹதீஸ்கள், நிறைய குர்ஆனுடைய வசனங்கள், நிறைய சம்பவங்கள், நிறைய வரலாறுகள், நிறைய செய்திகள்லாம் இருக்குது. அதில் குறிப்பிட்ட ஒரு சில செய்திகளை தான் நம்ம இந்த நாள் நம்ம பார்த்துருக்கோம். அதுல கபருக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு வாழ்க்கை, ரெண்டு வாழ்க்கை. யார் அந்த உலகத்தில் நன்மைகளை செய்து பாவங்களை விட்டு தன்னை தற்காத்து கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சுவனம். யார் இந்த உலகத்திலே இறைவனுடைய வரம்புகளை மீறி தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது நரகம். இப்படி ரெண்டு விதமான வாழ்க்கையினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த ரெண்டு வாழ்க்கையுமே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அற்பமான இந்த உலக வாழ்க்கை என்பது அதிகபட்சம் ஒரு 60 ஒரு 70 வருட காலங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிறோம். அல்லாஹ் நாடியவர்களை அல்லாஹ் நாடினால் எப்படி வேண்டுமானாலும் மரணம் வரும், எந்த வயதில் வேண்டுமானாலும் மரணம் வரும். பொதுவாக சொல்வதாக இருந்தால் ஒரு 70 வயசு அது வாங்கிதான் அந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது. அப்ப இந்த 70 வருட வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய பாதையிலே ரொம்ப 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 குறைவான ஒரு காலகட்டம். அல்லாஹ்வுடைய பார்வையிலே நீங்கள் கணக்கிடக்கூடிய 1000 வருடங்கள் நாம் வாழக்கூடிய ஒரு நாளுக்கு சமம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லக்கூடிய செய்தி நாம் பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம கணக்கு செய்து பார்க்கிற பொழுது இந்த 70 வருட வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப ஒரு அற்பமான சொற்பமான குறுகிய, அதனாலதான் மறுமையில இறைவன் அந்த குற்றவாளிகளிடத்தை கேட்கின்ற பொழுது உலகத்தில் நீங்க எத்தனை நாள் வாழ்ந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பகலினுடைய ஒரு அரை பகுதி நாங்கள் வாழ்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. 70 வருட வாழ்க்கை, 70 வருஷம் உலகத்தில் வாழ்ந்து மறைத்து போன ஒருவரிடத்துல நாளை மறுமையில் கேள்வி கேட்கப்படும் பொழுது பகலினுடைய சிறு பகுதியோ அல்லது அரை பகுதியோ, இன்னொரு செய்தியில சில மணி நேரங்கள் உலகத்தில் வாழ்ந்திருப்போம் என்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்ப கண்ணை மூடி கண்ணு சுற்றுற
வந்து 25ல வந்து நிக்குது. அப்ப இத்தனை நாட்கள் 25 நாட்கள் 25 நோன்புகள் எப்படி போச்சுன்னே தெரியல சார். இன்னும் வந்து சல்லுன்னு போகுது. இன்னும் சில தினங்களில் இந்த ரமலான் நம்மை விட்டு பிரிந்து செல்ல போகிறது. ஒருத்தர் நல்லா தூங்குறாரு, நைட்டு ஒரு 10 மணிக்கு படுத்தவர் காலையில ஒரு 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறாருன்னு இல்ல, அந்த தூக்கத்துல அந்த டைம் போறதே நமக்கு தெரியாது. சில பேருக்கு குறுகிய தூக்கமா இருக்கு, 1 மணி நேரம் தான் தூங்குவார். ஆனா 10 மணி நேரம் தூங்கியவருக்கும் 1 மணி நேரம் தூங்கியவருக்கும் அந்த எவ்வளவு நேரம் தூங்குனீங்க அப்படின்னு கேட்டா, அது பதம் படுத்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள நீங்க 10 மணி நேரம் ஓடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பல பேர் சொல்லக்கூடிய செய்தி பார்க்கணும். அப்ப வந்து உலகத்தினுடைய நாட்கள் வந்து வேகமா ஓடுது. ஒரு மனிதனுடைய 20 வருடம் என்பது ரொம்ப ரொம்ப அற்பமான சொற்பமான ஒரு காலகட்டம். இந்த வாழ்க்கையில ஏராளமான பல பாவங்கள், நம்மை பாவத்திலே தள்ளுவதற்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய, எங்கு பார்த்தாலும் பாவத்தில் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரோட்ல போனா அது அதிகமான பாவங்கள், வீட்டுல வந்து அது அதிகமான பாவங்கள், போன பார்த்தா அது அந்த பாவம். இப்படி பாவத்தினுடைய சூழ்நிலைகளில் நாம் சிக்கிக்கொண்டு அதில் இருந்து வெளியிலே வர முடியாமல் தவிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கபருடைய வாழ்க்கையை சந்திக்கின்ற அந்த நேரத்துல அந்த கேள்வி கணக்கு இதெல்லாம் முடிக்கப்படும். அப்ப அந்த அதுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த நரக வாழ்க்கை, யார் பாவிகளாக மரணித்து விடுகிறார்களோ அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய நரக வாழ்க்கை என்பது எதிரிக்கும் வந்து விடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு வாழ்க்கை. எல்லாம் வந்து அப்படிப்பட்ட வாழ்க்கை வச்சிருக்காங்க, மிகவும் மோசமான. அதை நினைத்து பார்த்தாலே கண்களில் இருந்து கண்ணீர் தாரையாக வரக்கூடிய அளவுக்கு நரகத்தினுடைய சம்பவங்களை திருமுறை குர்ஆனுடைய இறுதி பல வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. 80 அத்தியாயம் 75 அத்தியாயங்களுக்கு பிறகு கியாமத்துல இருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நரகத்தினுடைய அந்த சம்பவங்களை எல்லாம் ஒன்றா நமக்கு சொல்லிட்டே வரும். அதை எப்படி நரகவாசிகளுடைய நிலை என்ன, அதை எப்படி நகர்வார்கள், தப்பிப்பதற்கு எப்படி முயற்சிப்பார்கள், எப்படிப்பட்ட தண்டனைகள் அவர்கள் கொடுக்கப்படும், எதற்காக கொடுக்கப்படும், ஏன் அவர்கள் அந்த நரகத்துக்கு வந்தார்கள், இப்படிங்கிற பல சம்பவங்களை எல்லா பொருட்களாலுமே தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருகிறாங்க. அப்ப அந்த மாதிரியான நரகத்தில் கிடைக்கக்கூடிய, நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளை எல்லாம் நாம் உள்வாங்கி நம்முடைய மனதிலே ஆழமாக அதை பதிந்து வைத்துக் கொள்கிற பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே மாறுதல் ஏற்படும். பாவத்திலிருந்து விலகுவதற்கு மறுமை பற்றிய அச்சம் நமக்கு அதிகம் இருக்க வேண்டும். அந்த மறுமை பற்றி எல்லா திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது இந்த உலகம் எவ்வளவு பறந்து விரிந்து விசாலமான ஒரு பரப்பளவு கொண்ட இந்த பூமி, இந்த பூமி முழுவதும் முழுவதுமே தங்கத்தினால நிரம்பி இருக்கு. எப்படி அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான்னா, மறுத்த நிலையில் மறைத்தவர்கள், இறைவனை ஏற்காமல் இறைவனை மறுத்து இந்த உலகத்திலே அவர்களுடைய இஷ்டப்பிரகாரம் வாழ்ந்து மரணித்தோர் பூமி நிரம்பும் அளவுக்கு தங்கத்தை ஈடாக கொடுத்தாலும் அது ஏற்கப்படாது. பூமி முழுவதுமே தங்கமா இருக்கு, அல்லது வைரமா இருக்கு, வைடூரியமா இருக்கு. இவ்வளவு பெரிய வெயிட்ட அல்லாஹ்விடத்துல கொடுத்து, இறைவா இந்த நரகத்திலே நீ போடுறாத, அதுக்கு பகரமாக இந்த பூமி நிரம்ப தங்கத்தை நான் கொடுக்குறேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹ் அதை ஏற்க மாட்டான். பூமி முழுவதும் தங்கமாக இருந்து அதை அந்த நரகத்துக்கு ஈடாக கொடுத்தாலும் அதை ஏற்கப்படாது. அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு, அங்கே அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அப்ப எவ்வளவு பெரிய, ஏன் சொன்னா தங்கத்தை வெட்டிய காசு பணத்தை கொடுத்தவனே அவன் தானே. அப்ப அவன்கிட்டே திருப்பி நம்ம ரிப்பீட் சொன்னா எப்படி படைச்சவன் அவன் தான்.
நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தவன் அவன் தான், காசு பணத்தை கொடுத்தவன் அவன் தான், எல்லா வளங்களையும் கொடுத்தவன் அவன் தான். அவனிடத்துல அவன் கொடுத்த பொருளை திருப்பி கொடுத்தா எப்படி அவன் ஏற்றுக்கொள்வான்? இதுக்கு பகரமாக நீ விட்டுரு அப்படின்னு சொன்னா அவன் ஏற்றுக்குவானா? அதை விட பிரம்மாண்டங்களை எல்லாம் அவன் படைச்சு வச்சிருக்கான் இல்லையா? அப்ப நரகத்துக்கு ஈடாக, நரகத்தினுடைய தண்டனைகளுக்கு ஈடாக இந்த உலகத்திலே எதை கொடுத்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். திருமறை குர்ஆனுடைய 3:91 அல்லாஹ் சொல்றான். அதே போல உலகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம ஒரு பெரிய கட்சியில இருக்கிறோம், ஒரு பெரிய ஜமாத்துல இருக்கிறோம், அல்லது ஃபேமஸ் ஃபிகர், மக்களுடைய எண்ணிக்கை நம்ம கையில் வச்சிருக்கிறோம், பெரிய ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கிறோம், ஏதோ ஒன்று வச்சுக்கல, நான் ஒரு மெசேஜ் போட்டா லட்சம் பேர் வருவாங்க, அல்லது என்னுடைய குரலை என்னுடைய ஒரு ஆண்டுக்கு இந்த உலகமே கட்டுப்படும், இப்படின்னு நம்ம எவ்வளவு அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்தாலும் மறுமையில பிரயோஜனம் தராது. எவ்வளவு பெரிய கட்சியில இருந்தாலும் உலகத்துலதான் எல்லாமே. உலகத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா தன்னுடைய படையை வைத்து, தன்னுடைய மக்கள் திரளை வைத்து அந்த பிரச்சனையிலிருந்து ஆகணும்லாம் வெளிவந்துடலாம். ஆனால் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அந்த நரகத்திற்கு தப்பிப்பதற்காக வேண்டி யார் உதவி செய்வாங்களா? எல்லாம் தன்னந்தனியா சந்திக்கக்கூடிய ஒரு நாளா நம்ம நரகம் மறுமை. அந்த நாளில் அதாவது இந்த முறை கொண்டா சொல்லி கட்டலாம், எந்த நண்பனையும் விசாரிக்க மாட்டான். ஒருவர் இன்னொருவரை விசாரிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. ஏன்? அவரவர்களுடைய நிலை குறித்து அவரவர்கள் திட்டத்தோராக இருப்பார்கள். அப்போ ஒரு நண்பனை விசாரிக்க முடியாது. கட்டிய மனைவி காப்பாற்றுவாளா? அல்லது கணவன் காப்பாற்றுவானா? தாய் தந்தையர்கள் காப்பாற்ற முடியுமா? ஊர் உலகம் காப்பாற்ற முடியுமா? யாரும் அங்க யாருக்கும் சிபாரிசு கூட செய்ய முடியாது. யாரெல்லாம் இவன் நல்லவன், அறியாம செஞ்சுட்டான், தெரியாம செஞ்சுட்டான், எவருடைய சிபாரிசும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது. யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நாள். அப்படிப்பட்ட நாளிலே அவரவர்களுடைய தேவையை நோக்கி வரவர்கள் போடுவார்கள். எப்படிப்பட்ட நாள்? ஒரு வயிற்றிலே கருவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அதை பிரசவிப்பது கூட அந்த பெண்மணிக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு திக்கற்றவர்களாக இருக்கக்கூடிய நாள். அப்படிப்பட்ட நாள்ல யாருக்கும் உதவி செய்யக்கூடாது. கபர்லயே இவன் சொர்க்கவாசியா நரகவாசியா? உலகத்துல நன்மை செஞ்சவனும் சரி அல்லது பாவம் செஞ்சவனும் சரி, கபர்ல அடக்கம் செய்யப்பட்டவன இப்ப நன்மை செஞ்சுட்டு ஒருத்தர் வர்றாரு, நன்மை செஞ்சுட்டு அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவான்? நரகத்தை முதல்ல எடுத்து காப்பான். அதனுடைய சுவாரங்கள், அதனுடைய கொடூரங்கள் எல்லாம் பார்ப்பார். நீ உலகத்துல இறைவனுடைய வசனங்களை புறக்கணிச்சு வாழ்ந்தீங்கன்னு சொன்னா இப்படி இந்த ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கணும். ஆனா இது கிடையாது. நல்ல கருணையான உனக்கு நீ இறைவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த காரணத்தினால உனக்கு சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லி சொர்க்கத்துக்கு இருப்போம். பாவியான ஒருத்தர் உலகத்திலே வாழ்ந்து காணிக்கிறார், அவருக்கு சொர்க்கத்தை பத்தி எடுத்து காட்டப்படும். சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அவர் பார்ப்பார். நீ உலகத்துல வாழ்ந்த நன்மை செஞ்சதுன்னா இது கிடைச்சிருக்கும், ஆனா இந்த உலகத்துல நன்மை செய்யல, அதனால இந்த வாழ்க்கை உனக்கு கிடையாது, இவனுக்கு நரகத்தை திறந்து விடுங்கள் என்று சொல்லி அவன் நரகத்தை தூக்கி வீசப்படுவான். அப்ப இப்படியெல்லாம் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளும் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லக்கூடிய காட்சி நாம பார்க்கிறோம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு மத்தியிலே உரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது நிறைய இடங்கள் இந்த செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் படிப்பினை பெற்றவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். இந்த மாதிரி ஒரு சபைகள்ல ரசூலுல்லாஹ் சஹாபாக்கிட்ட உரையாடி கொண்டிருக்கும்போது ஒரு பெரிய ஒரு சவுண்ட் இருக்குது, மாறும் சவுண்ட் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அந்த சவுண்டை நீங்க கேட்டீங்களா? ஆமா யா ரசூலுல்லாஹ், என்ன சவுண்ட் தெரியுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிந்தவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது
முன்பாக நரகத்திலே தூக்கி வீசப்பட்ட ஒரு கல் 70 வருடங்கள் கழித்து இப்பொழுதுதான் அதனுடைய அடிப்பாகத்தை அடைகிறது அப்படின்னாங்க. இந்த கற்பனை கூட பண்ண முடியாது. நரகத்தினுடைய ஆழம் எவ்வளவு ரொம்ப டீப்பான ஒரு ஆழம் என்பதை நம்ம கற்பனையில கூட அது வராது. இப்ப இந்த பாட்டில் இருக்கு, இங்க இருந்து நான் கீழே போறேன்னு ஒரு அரை செகண்ட்ல கீழே விழுந்துரும். இப்ப 2 மாடி பில்டிங்ல இருந்து இந்த பாட்டில் தூக்கி போடுறாங்க, அது கீழே விழுகிறதுக்கு 3 செகண்ட் ஆகும். 10 மாடியில இருந்து போடுறாங்கன்னா 10 செகண்ட் ஆகும். பிளைட்ல இருந்து தூக்கி போடுறாங்க, ஒரு 5 நிமிஷம் கீழே வருதுக்கு. இப்படி நீ கனெக்ட் பண்ணிட்டே இருக்கல. அப்ப 70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொருள் நான் போடுறேன், இதுக்குள்ளேயே கீழே போய் விழுகிறதுக்கு எத்தனை நாள் ஆகலாம்? 70 வருடங்கள் ஆகலாம். இப்ப நரகத்தினுடைய அப்பேற்பட்ட ஆழத்துல பாவியை தூக்கி வீசினால் அவன் எப்படி அதிலிருந்து வெளியில வர முடியும்? அவ்வளவு பெரிய நம்முடைய ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னு சொல்றோம். 70 வருஷத்தினுடைய 24 மணி நேரத்தை கணக்கு பண்ணுங்க, எத்தனையோ மணி நேரங்கள், லட்சக்கணக்கான மணி நேரங்கள் போயிடும். அப்ப நரகத்தினுடைய ஆழம் என்பது மிக ரொம்ப ஒருத்தன் போடப்பட்டான் என்று சொன்னால் அதுல இருந்து அவன் திரும்பி வரவே முடியாது. நரகத்திலே அல்லாஹ் கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளிலேயே ஸ்டார்டிங் ரேஞ்ச், குறைந்தபட்ச தண்டனை, அதுவே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தண்டனை. நரகம் என்று சொன்னாலே நார் என்று சொன்னாலே நரகம் தான், நெருப்பு தான். நீங்க நரகத்தை சுற்றி சொல்லப்படக்கூடிய செய்திகள் 100க்கு 99% நெருப்பை பற்றி தான். அப்படிப்பட்ட நெருப்புகளால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நரகத்தை வைத்திருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட நரகத்தினுடைய ஸ்டார்டிங் தண்டனையாக செருப்பினுடைய நெருப்பாலான செருப்பு அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த செருப்பை போட்டா கீழே தான் போறாரு, காட்டில தான் செருப்பு போறாரு, அவருடைய மூளை கொதிக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு உஷ்ணம், எந்த அளவுக்கு அதனுடைய கொடூரங்கள் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, உலகத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு என்பது நரக நெருப்பினுடைய 70ல் ஒரு மடங்கு தான், 70ல் ஒரு பங்கு தான். அந்த 70னுடைய ஒரு பங்கை கூட கடல்ல என்ன பண்றாங்களா முக்கி எடுத்து அதனுடைய வெப்பத்தை குறைத்து நல்லா நம்ம கொடுத்துருக்கான். அது கேஸா இருந்தாலும் சரிதான், விறகா இருந்தாலும் சரிதான், உலகத்துல பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு நெருப்பாக இருந்தாலும் சரிதான். 70ல் ஒரு பங்கு என்றால் மீதி 69 பங்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தில் வைத்திருக்கிறான். எப்படி தாங்க முடியும்? இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? ஒரு தொழுகையை நாம் விடுகிறோம், உள்ளத்தில் அச்சம் இருக்கிறதா? தொழுகையை விடுவது பாவம் என்று நாம் கருதுகிறோமா, நினைக்கிறோமா? எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பல நேரங்களிலே ஃபஜ்ருடைய தொழுகை மிஸ் ஆகுது. அதை நினைத்து ஆஹா நீ ஃபஜ்ருடைய தொழுகையை விட்டுன, ஃபஜ்ருடைய தொழுகையை விட்டு குற்றவாளியாக நான் ஆயிட்டனே, என்னுடைய காதலை சைத்தான் சிறுநீர் கழித்து விட்டானே, யார் ஃபஜ்ர் தொழுகைக்கு வரவில்லையோ அவருடைய வீட்டோடு வச்சு அவரை எரிச்சலாம் சொல்லி ரசூலுல்லாஹ் ரொம்ப கோபமா சொன்னாங்களே, அப்படிப்பட்ட ஒரு குற்றத்துக்கு தொழுகையை விட்ட பாவியாக நான் ஆகிவிட்டேனே, இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களிலே ஒரு வக்து தொழுகை கூட நான் விடமாட்டேன் அப்படிங்கிற அச்சமும் அப்படிங்கிற பயமும் யாருக்காவது யாருடைய மனதிலாவது ஏற்பட்டிருக்கிறதா? அப்படி ஏற்பட்டிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் சரியான முறையில் தொழுவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். ஆனால் அந்த ஒரு சிந்தனை கூட இல்லாத எத்தனையோ பல முஸ்லிம்களை பார்க்கத்தானே சொல்றோம். இன்னைக்கு ஞாபகம் பஜருக்கு வரல, தூங்கிட்டேன் சாப்பிட சொல்றாங்க, ஏன் தொழிலுக்கு வரல, நைட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கடையை போடுறதுக்கு, அல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோட நான் வெளியில போயிருந்தேன். தொழுகையை விடுறாங்க, அதுக்கு காரணத்தை கேட்கும் பொழுது ரொம்ப அசால்ட்டா, ஒரு வருத்தம் கூட இல்லை, நம்ம தொழுகையை விட்டேங்க ரொம்ப மனசு கஷ்டமா போச்சுங்க. யாராவது இந்த பதில் சொல்லியிருக்கிறாங்களா? நம்மோட எத்தனையோ நண்பர்கள் பழகுறாங்க, பேசுறாங்க, நம்முடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, என்ன பண்ணீங்க, எங்க வேற பிரயோசனம் பண்ணி? நான் தூங்கிட்டேன். ஒரு
ஒரு வருத்தத்தோடு பார்க்க முடியலையே. ரொம்ப அசால்ட்டாக, ரொம்ப அலட்சியமாக சொல்லக்கூடிய, அலட்சியம் காட்டப்படக்கூடியவர்கள் மற்ற தொழில் அலட்சியம் காட்டத்தான் செய்வாங்க. அது ஒரு வருத்தத்தோட, நாளைக்கு தொழுதணுமே அப்படிங்கிற ஒரு கவலையோட நாம் நடந்தால் கண்டிப்பாக அடுத்த நாள் நல்லா இன்னைக்கு நான் தொழுக விட்டேன் எல்லாம் நாளைக்கு நான் எப்படியாவது தொழுகிறணும், தூங்கும் போதே அந்த ஒரு சிந்தனை வரணும். யாரெல்லாம் நான் பஜருக்கு எந்திரிக்கிறதுக்கு முயற்சி செய்யறேன், நீ என்னை எழுப்புற ரஹ்மானே. எத்தனை பேர் அல்லாஹ்விடத்தில் இந்த மாதிரியான ஒரு சிந்தனையோடு நாம் படுக்கிறோம், தூங்குறோம். நாளை மறுமையிலே சக்கரை என்ற நரகத்திலே தூக்கி வீசப்பட்ட நரகவாசிகளிடத்தை கேட்கப்படும், உங்களை இந்த சக்கரை என்ற நரகத்திலே கொண்டு வந்து சேர்ந்தது எது அப்படின்னு கேட்கும் போது அந்த நரகவாசிகள் சொல்வார்களாம், நாங்கள் தொழாதவர்களாக இல்லை. தொழாதவர்களாக இல்லை என்று சொன்னால் காலமெல்லாம் தொழாதவர்களா? இடையில கேப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுத்து பாருங்க. இத்தனை வருட வாழ்க்கையில எப்பொழுது நமக்கு தொழுகை கடமையானதோ அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் சரியான முறையில் தொழுதுகிறோமா? ஒரு வாரம் அதிகபட்சம் 7 நாள் ஒரு வகுப்பு தொழுகையை விடாம, ஒரு வகுப்பு தொழுகையை கடக்காம சரியான முறையில தொழுதுகிறோமா? சரி, ஜமாத்தோட தான் தொழுகல, தனியாக சரியான அந்த நேரத்துல தொழுதுகிறோமா? சரி, ஒரு வகுப்பு தொழுகை நம்ம விட்டுட்டோம், ஏதோ ஒரு மருந்தினாலேயோ ஏதோ ஒரு வேலையினாலேயோ நம்ம விட்டுட்டோம். அந்த தொழுகைக்கு பகரம் என்ன? எப்பொழுது உனக்கு ஞாபகம் வருதோ அப்பொழுது தொழுது. இன்னைக்கு நான் வந்து பஜர் தொழுகலைங்க, அல்லது இன்னைக்கு நான் லோகர் தொழுகல, மறந்துட்டேன், தொழுதுதான் தொழுகலையா, நீங்க தொழுதா போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் ஞாபகம் வருது. உதாரணத்துக்கு 25வது நோம்புல லோகர் தொழுகைன்னு சொல்லி உங்களுக்கு எப்போ வருது? ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிந்தனை வருது, ஞாபகம் வருது, உடனே தொழுகிறோம். அந்த மாதிரி கூட அந்த தொழுகக்கூடிய மக்களாக வந்தோமா? அந்த 7 நாள்ல பர்ஃபெக்டா தொழுகக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் தொழுதுகிறோம்? அப்ப நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா எப்பொழுது தொழுகை கடமையானதோ அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் நிறைய குறைபாடுகள் அப்படியே கற்பனையில கொண்டு வருவோமே. கற்பனையில கொண்டு வந்தோம்னு சொன்னா அங்கங்கே ஒரு ஓட்டை இருக்கு, கேப் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து பூர்த்தி பண்ணாம விட்டோம். அப்ப இப்பேற்பட்ட குறைகளை நாம் நம்முடைய தொழுகையிலே காட்டுகிறோம். அல்லாஹ்விடத்தை தௌபா செய்து வரக்கூடிய காலகட்டங்களிலே, அதுக்குதான் தௌபாங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். பரத்தினால, அசத்தினால, வேலைப்படனால நமக்கு ஏதாவது மிஸ் ஆகுதுன்னு சொன்னா, இறைவா இந்த குற்றத்துக்காக நீ என்னை பிடிச்சிடாத, வரக்கூடிய காலகட்டத்தில் நான் சரியான முறையில கரெக்டா நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய, அதான் திருந்துறது தானே. திருந்துறதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சுட்டு வரக்கூடிய காலங்களிலே நாம் சரியான முறையிலே தொழக்கூடிய மக்களாக இருக்கணும். அந்த நரகவாசி சொல்லுவார், தொழாதவர்களாக நான் இருந்தேன். உலகத்திலே வீணான காரியங்களில் ஈடுபட்டவர்களோடு நானும் சேர்ந்து ஈடுபட்டேன். நல்லா தெரியுது தொழுகையினுடைய நேரம் 10 வந்துருச்சு அப்படிங்கும் பொழுதுதான் தொழுகைக்குன்னு வரக்கூடிய நபரு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ள வாட போலாம் அப்படின்னு சொன்னா அப்புறம் தொழுகலான்னு சொல்லுவாரு. எத்தனை பேரை பார்க்கிறோம்? எந்த நோக்கத்துக்காக வந்தாரோ ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு இல்லாதவர், சரியான ஒரு குறிக்கோள், சரியான ஒரு இறைவனுடைய அச்சம் பயம் இல்லாதவன்றான். தொழுகைக்காக வரான், தொழுகணும்னு தான் வர்றான். வர்ற வழியில 4 பேரை பார்க்கும்போது அந்த இடத்துல 2 பராட் பார்த்து ஏதாவது ஒரு கூட்டமா ஏதாவது நடக்க வச்சுங்க அப்படியே பார்க்கறாரு. தொழுகையினுடைய நேரம் கடந்தது, அந்த மிஸ் ஆயிடுது. அடுத்து 4 பேர் என்ன பண்றாங்க? ஏதோ ஒரு ரீதியாக சந்திக்க வர்றாரு, அவங்களோட பேசிட்டு அந்த தொழுகையினுடைய நேரத்தை மிஸ் பண்ணிடுறாரு. இப்ப எத்தனை பேர் இருக்கிறோம் சமூகத்துல பார்க்கணுமா? இப்படி வீணான காரியங்களிலே மூழ்கி கிடந்தவரோடு நாங்களும் மூழ்கி இருந்தோம் சொல்லி அந்த சக்கரை என்ற நரகத்திலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நரகவாசி சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி உலகத்துல எதையெல்லாம் நாம் அற்பமாக கருதுகிறோமோ, பொய் பேசுறதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நிறைய பொய்யை நம்ம பேசுறோம். பொய் பேசாம இருக்கவே முடியல, யதார்த்தம் தானே. எவ்வளவுதான் நம்ம பொய் பேச வேணாம், பொய் பேசக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு சில சந்தர்ப்பங்களிலே நம்மையும் அறியாமல் பொய் வந்துள்ளது.
அதற்காக அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சிருக்கிறோமா? எப்பொழுதெல்லாம் நம்ம பாவத்துல ஈடுபடுறோமோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்துல என்ன பண்றோம்? கையெழுத்திடணும். சின்ன சின்ன பாவங்களை என்ன பண்ணுவான்? உடனுக்குடனே யாரெல்லாம் மன்னிச்சு உள்ளத்திலே தூய்மையான எண்ணத்தோடு, தூய்மையான கல்வோடு, களப்பற்ற இதயத்தோடு அல்லாஹ்விடத்திலே கையேற்றினால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் கருணையாளன். அவன் இந்த தவறுகளை பாவங்களை மன்னிப்பான். ஆனா கேட்கிறோமா? அறிந்தோ அறியாமோ சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் போய் வந்துருது. எனக்கு தெரியாம நான் போய் பேசிட்டேன், இதுக்காக நீ குற்றம் பிடிச்சிடாத ரஹ்மானே, மன்னிச்சுக்க கேட்கிறோமா? கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனால் சாதாரணமாக சொல்லக்கூடிய பொய்க்கு கூட மறுமையிலே கடுமையான தண்டனைகள் காத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நபிகள் சஹாபாக்கள் வந்து இந்த கனவுக்கு அடிக்கடி விளக்கம் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் யாரும் சொல்லுவா, இந்த மாதிரி கனவு கண்டேன், அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்கும்போது ரசூல் அந்த கனவுக்கு உண்டான விளக்கத்தை வந்து சொல்லுவாங்க. ஒரு நாள் ரசூல் என்ன பண்றாங்க, தன்னுடைய தோழர்களிடத்துல, இன்னைக்கு யாராவது கனவு கண்டீங்களா? இது பெரிய பெரிய ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இல்ல யாரும் சொல்லலாம். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்த சில விஷயங்களை வந்து சொல்றாங்க. இப்ப நான் வந்து இன்னைக்கு தூங்கி இருக்கும்போது 2 மாணவர்கள் வந்தாங்க. அவர்கள் என்னை எழுப்பி நடந்து என் கூட வாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே நிறைய காட்சிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன் பை ஒன்னா அவங்க அதை பார்க்கறாங்க. அதுல முதல் மனிதர் யார்? எழுப்பியே போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு மனிதருடைய தலையில மிகப்பெரிய பாறாங்கல்ல தூக்கி அந்த தலை நசுக்கப்படுகிறது. தூக்கி ஒருத்தர் வீசுறாரு, நேர மண்டையில வந்து விழுகுது, மண்டை செதஞ்சு போயிருது. திரும்ப செதஞ்சு போன அந்த தலை ஒன்றாக சேர்கிறது, திருப்பி கள்ளத்தை கொடுக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லி அந்த வானவரிடத்துல கேட்கும் பொழுது நான் வாங்க அப்படின்றாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு பிறகு ஒருத்தர் ஒரு கடிச்சு படுத்து இருக்கிறார். அவருக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு கொக்கியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் நிற்கிறார். அந்த கொக்கியை வைத்துக் கொண்டு என்ன பண்றாரு, அந்த படுத்திருக்கிறார்ல அவருடைய வாயில விட்டு மூக்கு வழியா பிடிச்சி இழுக்கிறார். அப்படியே இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? தண்டனைகளிலே கொடூரமான தண்டனை. வாய்க்குள்ள கொக்கியை வச்சு மூக்கு வழியாகவும் கண்ணு வழியாகவும் அப்படியே இழுக்கிறார். அப்படியே பிரிஞ்சு போகுது, செதஞ்சிருது. செதஞ்ச முகம் திரும்ப ஒன்னாயிடுது. மறுபடியும் அதை செய்யறாரு. இது யார் அப்படின்னு சொல்லி வானவர்கிட்ட கேட்கும் பொழுது நடந்து வாங்க அப்படின்றாங்க. கொஞ்ச தூரம் சென்று பார்த்தால் ஒரு பெரிய இந்த வடையெல்லாம் சுடுவோம்ல அந்த மாதிரியான பெரிய ஒரு சட்டியில நிறைய ஆண்களும் பெண்களும் ஒட்டு துணி இல்லாம இருக்கிறாங்க, வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய அலறல் ரொம்ப விகாரமான ஒரு கூச்சலிட்டுக்கிட்டு ரொம்ப அந்த வேதனையில ரொம்ப சவுண்டா இருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நடத்துவாங்க. இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளாக ஒவ்வொரு விஷயங்களாக ரசூலுல்லாஹ் வந்து அதை பார்க்குறாங்க. 3 விஷயங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்களை சொல்றதுக்கு நமக்கு டைம் இல்லை. அப்ப கடைசியில வந்து இதுக்கு விளக்கம் சொல்லும் போது அந்த மாணவர் சொல்றாங்க, முதல்ல நீங்கள் பார்த்த மனிதர் குர்ஆனை ஓதுனாரு, அதன் அடிப்படையில் செயல்படாது. குர்ஆன் மக்கள் சொன்னாரு, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படல. அவருடைய முகம் சிதைக்கப்படுகிறது. பாறையால தூக்கி மூஞ்சில வீசப்படுதா இல்லையா? குர்ஆனை ஓதி அந்த குர்ஆன் அவருக்கு பிரயோஜனம் அளிக்கவில்லை. ஒரு மோமின், ஒரு முஸ்லிம் இறையச்சவாதி குர்ஆனுடைய வசனங்களை படிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் சொல்றான், அவருடைய ரோமக்கால்கள் சிலிர்க்கும் அப்படின்றான். எத்தனை பேருக்கு சிலிர்த்திருக்கு? குர்ஆனுடைய வசனங்களை படிக்கின்ற பொழுது, குர்ஆனுடைய வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது எத்தனை பேர் அழுதுருக்கிறோம்? எத்தனை பேருக்கு உள்ளச்சு போயிருக்குது? எத்தனை பேருடைய உள்ளத்தை அது மாற்றி இருக்கிறது? குர்ஆனை படிச்சாரு, அதன் அடிப்படையில் அவர் செயல்படவில்லை, அவருக்கு அந்த தண்டனை. இப்படி கொக்கிய வாயில விட்டு மூக்கு வழியாகவும் கண்ணு வழியாகவும் அந்த சதைகள் எல்லாம் பிஞ்சு தொங்குதே தெரியாது. ஒரு உலகத்திலே வாழும்போது பொய் சொன்னவர், இல்லாத பொல்லாத செய்திகள் எல்லாம் மக்கள் மத்தியில் சொல்லி பரப்பி விட்டு இவர் சொல்லக்கூடிய பொய்
ஊர் உலகம் கிராமம் உலகம் எல்லாம் ஃபுல்லா பரவிடுச்சு. அப்படி பொய்யான தகவல்களை பொய்யான விஷயங்களை மக்களுக்கு சொல்லி மக்களை படைகளாக்கிய பொய்யர்களுக்கு நல்லா கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன? அந்த கொக்கி மூலமாக அவருடைய கன்னங்களை சதைகளை பிரிக்கக்கூடிய தண்டனையை அல்லாஹ் பொய் சொன்னவர்களுக்கு. அதற்கடுத்து சட்டியில நிர்வாணமாக கிடக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் விபச்சாரம் செய்து உலகத்தில் வாழ்கின்ற பொழுது விபச்சாரம் செய்து வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி நிறைய தண்டனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கினாங்க. அந்த போகின்ற போக்கில் வானவர்கள் ஒவ்வொரு செய்திகளாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு காட்டினாங்க. இதுவெல்லாம் சின்ன சின்ன தண்டனைகள் நம்முடைய பார்வையில. இதை விட கடுமையான தண்டனைகளை அல்லாஹ் நரகத்துல வச்சிருக்கான். எப்படிப்பட்ட தண்டனைகள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்துல இருக்கக்கூடிய ஆடைகளை பற்றி சொல்லும் பொழுது, யார் பாவியாக ஒருத்தர் நரகத்தை சந்திப்பாரோ அவர்களுக்கு நெருப்பினால் ஆன ஆடை அவர்களுக்கு கொடுக்கப்படும். நெருப்பினால் ஆன ஆடை. உலகத்துல எவ்வளவோ விலை உயர்ந்த ஆடைகளை பிறநாள் வரும்போது எல்லாம் அழகழகான ட்ரெஸ் நம்ம எடுக்க போவோம். நமக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய அத்தா அம்மாவுக்கு விதவிதமான ஆடைகள், காஸ்ட்லியான ஆடை, எத்தனை வருஷம் உழைக்கும் அப்படிங்கிற, எந்த கடையில பெஸ்டா எந்த கடை இருக்குது, எந்த கடையில வாங்கினா தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி உலகத்துல விதவிதமான ஆடைகளை வாங்கி பண்றோம். ஒவ்வொரு ரமலானுக்கும், பக்ரீத் பெருநாளுக்கும், இன்ன பிற நேரங்களிலையும் அழகான ஆடைகளை, விலை உயர்ந்த ஆடைகளை போடுறோமே. நாளை மறுமையிலே நரகவாசியாக ஒருத்தர் சென்றால் அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆடையினுடைய விஷயம் என்ன? நெருப்பினால் ஆன ஆடை. அந்த நெருப்பினால் ஆன ஆடை எப்படி இருக்கும்? ஏற்கனவே சொன்னமே, உலகத்தினுடைய நெருப்புக்கும் மறுமையினுடைய நெருப்புக்கும் 70 மடங்கு வித்தியாசம். 70 மடங்கு வேதனை இருக்கக்கூடிய நெருப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தில் வைத்திருக்கிறானே, அந்த நெருப்பினால் ஆன ஆடையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நரகவாசிகளுக்கு கொடுப்பதாக திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி நாம பார்க்கிறோம். உலகத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசதி வாய்ப்புகளை கொடுத்த ஒரு மனிதர், அவர் மிகப்பெரிய ஒரு கஞ்சனாக இருக்கிறார். தொழுகிறாரு, வணங்குறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா ஜகாத் கொடுக்க மறுக்கிறார். அவர்கிட்ட ஜகாத்தை வாங்கவே முடியல. அவர் தான தர்மங்கள் செய்வதில் குறைவு உள்ளவராக இருக்கிறார். ஜகாத்தை கொடுக்க மறுத்த அல்லது கொடுக்காமல் இருந்த பாவிக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் வழங்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? அவர் எதை சேர்த்து வைத்தாரோ, தங்கத்தை, வெள்ளியை, வைரத்தை, அவர் எதையெல்லாம் தன்னுடைய சொத்து என்று சேர்த்து வைத்தாரோ அதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படுத்து காய்ச்சி அவருடைய முதுகுகளிலேயும், அவருடைய முகங்களிலேயும், அவருடைய நெற்றிகளிலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூடு கொடுப்பான். அதே மாதிரி அவன் சேர்த்து வைத்த அவருடைய செல்வங்கள் எல்லாம் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பாம்பாக உருவெடுத்து அவரை கியாமத் நாள் வரை கொத்திக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நாம் பார்க்கிறோம். இது அந்த விசாரணை நேரம் இருக்குங்களா, அந்த விசாரணையுடைய நேரம் வரைக்கும் அந்த பாம்பு வரப்போதிலே இருக்கும். இந்த விசாரணை நேரத்தினுடைய எல்லாரையும் அல்லாஹ் மறுமையில கியாமத் நாள் எழுப்பி கேள்வி கேட்கக்கூடிய தீர்ப்பு நாள் இருக்குல்ல, அந்த தீர்ப்பு நாள் எத்தனை வருஷம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இந்த கியாமத் நாள்ல ஒட்டுமொத்த சூரெல்லாம் ஊதப்பட்டு அழிக்கப்பட்டு அல்லாஹ் உயிர் பிச்சு எழுப்பான்ல, எழுச்சி எல்லா விஷயங்கள் அணி அணியா நெல்லு, குரூப்பா நெல்லு, சமூகமா நெல்லு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒட்டுமொத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து உலகத்தினுடைய இறுதி நபர் வரைக்கும் வாழ்ந்த எல்லா மனிதர்களும் இருந்து கேள்வி கேட்கக்கூடிய இந்த நாள். அது எத்தனை நாள், எவ்வளவு வருஷம் கணக்கு இல்லையா? அது அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு நாள் என்பது 1000 வருடங்களுக்கு சமம். அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு நாள் உலகத்துல நாம் கணக்கிடப்படக்கூடிய 1000 வருடங்களுக்கு சமம்.
கேள்வி எழுதுகிற பெண்கள் பதில் தெரியுமா? சரி, 50,000 ஆண்டுகள். அதாவது 50,000 ஆண்டுகள் சொன்னா அது அல்லாஹ்வுடைய பாதையில 50,000 ஆண்டுகள். அப்ப நம்ம உலகத்துல கணக்கு பண்ணக்கூடிய 1000 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு நாளைக்கு சமம் என்று சொன்னால், இப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? 50,000 ஆண்டுகள் சொல்றானே, இது எத்தனை வருஷம்? அதை நம்ம கற்பனை செய்ய முடியலையே. அத்தனை ஆண்டு காலம் யார் ஜக்காத்தை கொடுக்காமல் வைத்துக் கொண்டாரோ, அவருடைய தேவையை அதன் மூலமா பூர்த்தி செய்து கொண்டாரோ, கொடுத்தா குறைந்தன்மை அப்படின்னு சொல்லி நினைத்துக் கொண்டாரோ, அத்தனை ஆண்டு காலம் அவரை அந்த பாம்பு கொத்தி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அதுக்கப்புறம் தான் அவருக்கு நரகம், அதுக்கப்புறம் தான் கேள்விகளை கேட்கப்படக்கூடிய நாளிலே. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தண்டனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே கொடுக்கிறான் என்று சொன்னால், ஜக்காத்தை எப்படி வளைந்து வச்சிருக்காங்க நம்ம மக்கள். ஜக்காத் சம்பந்தமாவே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட வேண்டிய செய்திகள்லாம் இருக்கு. இப்போ ஒருத்தர் வசதி வாய்ப்பா இருக்கிறாரு, அவருக்கு அண்ணா நல்லா பறக்கத்தா கொடுத்துருக்கான். ஒரு ஆண்டுக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு 5 லட்சம் ரூபாய் ஜக்காத்துன்னு சொல்லி தனியா எடுத்து ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. 5 லட்சமோ 1 லட்சமோ ஏதோ ஒரு கணக்கு. இப்போ உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, கஷ்டப்படக்கூடிய, பொருளாதாரத்துல பின்னங்கிய நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜக்காத்தை எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுத்துருக்காங்க நடைமுறையில? 1 லட்சம் இருந்துச்சுன்னு சொன்னா அதை வந்து ஒரு 20 டிவைட் பண்றாங்க. 1 லட்சம் into 20, 5000 5000 ரூபா, 5000 அது கொடுத்துருக்கா. 20 பேருக்கு நான் இந்த வருஷம் ஜக்காத் கொடுத்தேன். அந்த 20 பேர் அடுத்த வருஷம் வந்து நிற்கிறான். என்ன காரணம்? அவனுடைய தேவை நிறைவேறவில்லை. ஏன்? ஏதோ அறியாத சூழ்நிலையில் நான் ஒரு 50,000 கடன் வாங்கிட்டேன் பாய், 50,000 நான் கடன் வாங்கிட்டேன். 50,000 எனக்கு கடன், 5,000 கொடுத்தா எப்படி பத்தோம்? இது 45,000. அந்த கடனை என்னால கொடுத்து அடைக்கவே முடியல. கடன் வாங்கியாச்சு, 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் நான் ஜக்காத் கட்டிட்டே இருக்கிறேன். எல்லாம் விட்டுவிட்டா 500 கொடுக்குறாங்க, 1000 கொடுக்குறாங்க, 2000 கொடுக்குறாங்க. விட்டுவிட்டா கொடுத்து விட்டுவிட்டா வாங்கி கூட என்னால என்னுடைய அந்த சூழ்நிலையை இருந்து என்னால திரும்ப முடியல. அப்ப இதையா இஸ்லாம் சொல்லுது? ஒருவனுடைய சுமையை முற்றிலுமாக இந்த ஜக்காத்தினுடைய பொருளாதாரம் மாற்றணுமா இல்லையா? ஒரு ஆபரேஷன், ஒரு தேவை, வசதி இல்லாதவர், வசதியில குறைந்தவர், ஆபரேஷனுக்கு ஒரு 30,000 ரூபாய் செலவாகுது. காசை கூட ஆபரேஷன் பண்ணு அப்படின்றான். இப்ப நீங்க அவருக்கு ஜக்காத்து கொடுக்குறீங்க, 2,000 ரூபாய் கொடுக்குறீங்க. எப்படிங்க ஆபரேஷன் நடக்கும்? பொருளாதாரத்துல வேற வழியே இல்லை, அவரு சிரமப்படுறாரு, கஷ்டப்படுறாரு. அப்ப ஜக்காத்தினுடைய நோக்கங்களையே தெரியாமல் பல பேர் என்ன பண்றாங்க? ஜக்காத்தை பிரிச்சு கொடுத்து இந்த வருஷம் ஜக்காத் வாங்குறவன் அடுத்த வருஷமும் ஜக்காத் வந்து நிக்கிறான். அவன் எப்ப ஜக்காத் கொடுக்கிறது? அவனுடைய நிலைகளை பூர்த்தி செஞ்சாதானங்க அவன் ஒரு வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம் அடைந்து அடுத்த வருஷம் அவன் ஜக்காத் கொடுக்கணுமே. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சமுதாயத்துல பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. காரணம் என்ன? மனசு அப்படியே ஃபிட் ஆயிடுச்சு. 50,000 இருந்துச்சுன்னு சொன்னா 5 பேருக்கு கொடு, 1 லட்சம் இருந்துச்சுன்னு சொன்னா 10 பேருக்கு கொடு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் ஜக்காத் வாங்குறவன் வாங்கிட்டே தான் இருப்பான் வருஷம் வருஷம். அப்படி இருக்கக்கூடாது. இஸ்லாம் அதை விரும்பவில்லை. இஸ்லாம் அப்படி சொல்லவும் இல்லை. உங்களுடைய ஜக்காத்துடைய பொருளாதாரம் இருந்துச்சுன்னு சொன்னா அது 1 லட்சம் தேவையுடையவன் இருக்கிறானா, கடன்பட்டவன் இருக்கிறானா, 1 லட்சம் கொடுத்தா அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவானா? ஒரு ஆளு கொடுத்தாலும் பரவாயில்ல, அவன் வந்து அந்த நிலையிலிருந்து மீண்டுறானே, நாளைக்கு அவன் ஜக்காத் கொடுக்கக்கூடியவன் ஆயிடுறானே. அப்ப அவன் அடுத்த வருஷம் ஜக்காத் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை அடைந்தால் அதன் மூலமாக பெறக்கூடிய நன்மை உனக்கு வருதா இல்லையா? அதுக்கு ஒரு காரணமாக இருந்தாயா இல்லையா? அப்ப இதை விளங்காமல் பெரும்பான்மையான நபர்கள் ஜக்காத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப ஜக்காத்தை சேமித்து வைத்துக் கொண்டு அதை செலவிடாத நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி பெரிய ஒரு பாம்பாகவும் அந்த ஜக்காத்தின் அந்த பொருளாதாரத்தை ஃபுல்லா காய்ச்சி அவருடைய முகங்களிலேயும் நெற்றிகளிலேயும் அல்லாஹ் சூடு போடுவதாக நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி அதிகமா யாசகம் வந்து கேட்கக்கூடாது. தன்மானத்தோடு இருக்கணும். உழைப்பதற்கு எத்தனையோ பல தொழில்கள் நமக்கு இருக்குது.
சில பேர் இந்த பிச்சை கேட்கிறாங்கல்ல, அந்த பிச்சை கேட்டு அந்த யாசகம் கேட்டு அதனுடைய வருவாயினுடைய சுவையை உணர்ந்தவர்கள் என்ன பண்றாங்க, வேலையை கூட்டா கூட போக மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் உடம்பு கை கால் எல்லாமே நல்லா இருக்குன்னு வைக்கல, உடம்பு வேலை செய்யக்கூடிய எல்லாமே இருக்குது. ஒரு ஏற்கனவே பல இடங்களில் வேலை செஞ்சவரா இருப்பாரு. ஆனால் இந்த மாதிரி யாசகம் பிச்சை அப்படின்ட்டு தர்மம் அப்படின்னு போயிட்டாருன்னா அதுல ஒரு நாளைக்கு எனக்கு 1500 ரூபாய் கிடைக்குது, நான் எதுவும் வேலை செய்யணும். இது மாதிரி உள்ள சொன்னாரு. சமூக வலைதளங்கள்லாம் அந்த வீடியோவை பார்த்தோம். வாங்குற வேலைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு எனக்கு சம்பளம் தருவார், உங்களுக்கு எவ்வளவு வேணும், நான் ஒரு நாளைக்கு லைன்ல போனா நான் 1500 ரூபாய் சம்பாதிப்பேன், அவர் நான் 800 ரூபாய் தரேன் சம்பளம். அப்ப இது ஹலாலான உழைப்பை நம்மளால மறுக்கிறாரு, மார்க்கம் தடை செய்த ஒரு காரியத்தை நம்மளால ஈடுபடுறாரு. அப்புறம் யாசகம் கேட்கக்கூடிய மனிதருடைய நிலை நாளை மறுமையிலே முகத்துல கொஞ்சம் கூட சதை இல்லாதவர்களாக எலும்பும் தோலுமாய் காட்சியிருப்பார்கள். முகம் இருக்கு, முகத்துல சதை இருந்தாதான் ஓரளவுக்கு பார்க்கறது மாதிரி இருக்கு. இந்த முகத்துல வந்து சதை கிடையாது, தோல் இருக்கு, உள்ளுக்குள்ள உள்ள எலும்பு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி இருக்கும், கொடூரமா இருக்குமா இல்லையா? அப்ப முகத்துல கொஞ்சம் கூட சதை இல்லாதவர்களாக நாளை மறுமையிலே யாசகம் கேட்பவர்கள், மக்களிடத்திலே யாசகம் கேட்டவர்கள் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார்கள். இது மாதிரியான செய்திகள் எல்லாம் ஹதீஸ்கள் வாயிலாக, திருமறை குர்ஆன் வாயிலாக நிறைய விஷயம் நம்ம பார்க்கிறோம். ஒரு மவுத் வீடு வந்துருச்சு, அந்த மவுத் வீட்டுல என்ன பண்றாங்க, மார்க்கத்தை அறியாதவர்கள் ஓன்னு அழுவாங்க. என்னைய விட்டு போயிட்டீங்க, அப்படி இருந்தியே இப்படி இருந்தியே அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைக்கக்கூடாதுன்னு சொல்ல சொன்னாங்க. ஆனால் ஒப்பாரி வைத்து அழக்கூடிய பெரும்பான்மையான வயசானவங்க இப்போ உள்ள சமுதாயத்துல எல்லாம் பெரும்பாலும் ஒப்பாரி வைக்கிறது கிடையாது. இந்த கல்வி கட்டையெல்லாம் உட்கார்ந்துட்டு பாட்டுக்கு மையத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க, இதை வந்து உட்கார்ந்துட்டு ஒப்பாரி வச்சு அழுதுட்டே இருப்பாங்க. பார்க்குற மாதிரி நிறைய பேரு. அப்போ ஒப்பாரி வைப்பதற்கு, அழுகிறதுக்கு, கவலைப்படுறதுக்கு, கண்ணீர் வடிப்பதற்கு, துக்கமா இருக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. ஒப்பாரி வைக்கிறதுக்கு அனுமதி இருக்குதா? ஒப்பாரி வைத்துக் கொண்டு சட்டையை கிழிச்சு கொண்டு வைத்தியக்கார மாதிரி பண்ணிக்கிட்டு அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. யாரெல்லாம் ஒப்பாரி வைக்கக்கூடிய பழக்கம் உடையவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு மறுமையில பாருங்க, அவர்களுக்கு சொறி சிறங்காலான ஆடைகள் அவர்களுக்கு அனுமதிக்கும். யார் உலகத்துல ஒப்பாரி வச்சு அழுதாங்களோ, ஒப்பாரியினால் நம்முடைய சட்டை பைகளை கிழிச்சு விட்டாங்களோ, அந்த ஹதீஸ்ல வந்து பெரும்பாலும் என்னது, ஒப்பாரி வைக்கும் வழக்கம் உடைய பெண். ஏன்னா ஆண் ஒப்பாரி வைக்க மாட்டான், ஆம்பளை பண்ணுவான், அழுவான், கண்ணீர் எடுப்பான். சில பேர், ஒரு சில நபர்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க, துக்கம் தாழ முடியாமல் ஆணை கத்திடுவாங்க. ஆனா பெண்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் அது கடந்த வரலாறுகள்லாம் சொல்லி அப்படி இருந்தியே இப்படி இருந்தியே, அப்படி பார்த்தனே இப்படி பார்த்தனே, திடீர்னு போயிட்டியே அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வச்சு அழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு மறுமையிலே சொறி சிறங்காலான சட்டை அவர்களுக்கு அணிந்தவர்களாக காணப்படுவார் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரோடு சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இப்படியெல்லாம் பல்வேறு வகையான தண்டனைகள். இந்த நரகத்துல ஒரு மனிதன் நெருப்புல வெந்து அந்த வேதனையை தாங்க முடியாமல் அங்கமும் ஓடுவான், ஒளிவான். ஏதாவது தங்குவதற்கு, அதாவது கடுமையான வெயில் நம்ம போய் இருக்கும் பொழுது ஒரு மரத்தினுடைய நிழல் அப்படி ஒதுங்கணும்னா எப்படி ராகத்தா இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படி ஒதுங்கும், மரத்தையெல்லாம் நீங்க அழைச்சுட்டா வெயில போகும் பொழுது நிழல்ல ஒதுங்கணும்னு சொன்னா ரொம்ப ராகத்தா, மனசுக்கு இதமா இருக்கும். நரகவாசிகள் வந்து எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நிழல் இருக்குமான்னு சொல்லி எதிர்பார்க்கின்ற பொழுது அங்கே நிழலே கிடையாது, நிழலே இருக்காது. தாகம் எடுக்கும், கடுமையான தாகம் எடுக்கும். அப்படி தாகம் எடுக்கின்ற நேரத்திலே நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய நீர் என்னங்க தெரியுமா? வேற சீல் சலம், வேற சீல் சலம், கொதிநீர்.
நரகத்தினுடைய உலகத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய நெருப்பை போன்று 70 மடங்கு நெருப்பிலே உஷ்ணம் செய்யப்பட்ட கொதிநீர் அவருக்கு வழங்கப்படும். யாராவது குடிப்போம்? தண்ணியை திறக்கிறோம், தண்ணியில 4 எறும்பு கிடந்தாலே இதெல்லாம் வேற தண்ணி கொடுன்னு நம்ம கேட்கிறோம் உலகத்துல. தண்ணி ஒரு மாதிரி ஒரு எண்ணெய் மாதிரி படிஞ்சு ஒரு மாதிரி கணக்கான வேற தண்ணி கொடுத்து தண்ணி நல்லா இல்ல, தண்ணி மாத்த அப்படின்றோம். வறுமையில நரகவாசிகளுக்கு அவர்கள் காயத்திருக்கும் பொழுது அவர்கள் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்பது சீலும் சலமும் கொதிக்கக்கூடிய நீரும். வேற வழி இல்லையே, தாகத்தை அடைக்கணுமே, தண்ணி தாகம் இருக்குது, குடிக்கணுமே, வேறு வழி இல்லாமல் அதை மிடரு மிடராக மடக்கு மடக்குன்றவங்கள மிடரு மிடராக அவர்கள் விழுங்குவார்கள். தண்ணி கொதிக்கக்கூடிய அந்த தண்ணி உள்ள போகும்போது குடலெல்லாம் கட்ட என்று சொன்னால் நரகவாசிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவான். நரகத்தினுடைய வேதனை தாங்க முடியாமல் நரகத்திலே இருந்து அவர்களை தப்பிக்கின்ற அந்த நேரத்திலே நரகத்தை சுற்றி காவலாளிகள் இருப்பாங்க. எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுங்களே, என்னால வேதனை தாங்க முடியல, அல்லாஹ்ட்ட சொல்லி, அதாவது நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுறது கூட கேட்க மாட்டாங்க, வேதனை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க. மாலிக்கே, நரகத்தினுடைய காவலாளியே, எங்கள்கிட்ட அல்லாஹ்ட்ட சொல்லி கொஞ்சம் வேதனையை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நரகத்தினுடைய காவலாளி மாலிக் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய உள்ளத்துல இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரக்க குணத்தை எடுத்துருவான், இரக்கத்தை எடுத்துருவான். உலகத்துல ஒரு தப்பு செய்யறாரு, ஸ்டேஷன்ல போய் பிடிச்சு கொடுக்குறோம், நம்ம கண்ணு முன்னாடி போலீஸ்காரன் பண்றான், போட்டு அடின்னு அடிக்கிறான். ஒரு கட்டத்துல நமக்கு என்ன ஆயிரும்? வேணாம் உடனே செத்துருவோம் போலுங்க, பாவம் எப்படி இனிமே அவன் பண்ண மாட்டான், நான் தானே கேஸ் கொடுத்தேன், வாபஸ் வாங்கிக்கிறேன். நீங்க அவர் அடிக்கிறத பார்த்து நம்முடைய உள்ள கலைக்கிறோம். மறுமையில மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இரக்க குணத்தை எடுத்துருவான். இரக்க குணம் இல்லைன்னு சொன்னா அவர் அல்லாஹ்விடத்தை சிபாரிசு பண்ணுவாரா? அவருக்கு வேதனை இன்னும் அதிகப்படுத்தப்படும். நரகத்திலிருந்து தப்பிப்பதற்காக, அதாவது நரகத்திலிருந்து அந்த வேதனைகளை குறைத்து கேட்கக்கூடிய நரகவாசிக்கு இன்னும் அவனுக்கு வேதனை அதிகப்படுத்தி சொல்லப்படும் என்றால், ஒவ்வொரு முறை நரகத்தை விட்டு வெளியே அவர் வருவதற்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் திரும்ப 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 அவர் நரகத்திற்குள்ளே அனுப்பப்படுவார், நரகத்திற்குள்ளே தள்ளப்படுவார் என்று நரகத்தினுடைய வேதனைகள் குறித்து திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய காட்சி நாம பார்க்கிறோம். இத்தனைக்கு மேலாக அங்கே அவருக்கு திருமறை குர்ஆன் சொல்லுது, அவர் அங்கே வாழவும் மாட்டார், சாகவும் மாட்டார். இதை விட ஒரு கொடுமை வேணுமா? ஒண்ணு வாழணும், இல்லாட்டா செத்து போயிடணும். உலகத்துல பல பேர் பார்க்கணுமா இல்லையா? வேதனையில குறிச்சு இருப்பாரு, அந்த வேதனை தாங்க முடியாம நான் செத்து போயிடக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேஷன்ல ஒரு கைதியை போட்டு போலீஸ்கார் அடிக்கிறாரு, ஏப்பா கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ற, ஒரேடியா கழுத்து அறுத்து ஒரேடியா போய் சென்றுறேன். ஏன் அந்த சித்திரவதைய, அந்த வேதனைய, அந்த அடி உதைய அவரால் தாங்கிக்க முடியல, ஒரேடியா என்னை கொன்றுப்பா நான் போயிடுறேன். அல்லாஹ் சொல்றான், அங்கே அவர்கள் வாழவும் மாட்டார்கள், சாகவும் மாட்டார்கள். வாழவும் மாட்டார்கள், சாக மாட்டாங்கன்னா நடுவுல வேதனை மட்டும்தான் என்றால் நரகத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அதனுடைய கூச்சல், அதனுடைய சப்தம், ரொம்ப அலறுவாங்க, கத்துவாங்க, ஏதேதோ முயற்சி செய்வாங்க. அவர்களுக்கு வேதனைகள் கூட்டத்தான் செய்ய முடியுமே தவிர கொஞ்சம் கூட அவர்களுக்கு குறைக்கப்படாது. இப்படிப்பட்ட ஏராளமான பல தண்டனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகவாசிகளுக்கு வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இதையெல்லாம் நாம் நினைத்து நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து ஒவ்வொரு நேரங்களிலும் இதை பற்றி ஒரு சிந்தனைகள் வருகின்ற பொழுது கண்டிப்பாக யாருக்கும் பாவம் செய்யக்கூடிய ஒரு எண்ணமே வராது. ஏதாவது மனசுல ஊசலாட்டங்கள் வருதுதான், இது மாதிரி இந்த பாவத்தை நம்ம செஞ்சிட்டோம் சொன்னா அல்லாஹ் நாளை மறுமையில இப்படியெல்லாம் தண்டிப்பதாக சொன்னானே, ஒருவேளை அல்லாஹ் இந்த ஒரு குற்றத்திற்காக நரகத்தை போட்டானா, சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து என்னை நீ காப்பாற்றி விட்டு, அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி மனசு சொல்லுமா சொல்லாதா? இப்ப நான் வாழ
வாழக்கூடிய காலகட்டத்தில் எந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொன்னோமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ்வுடைய நிறைய சில செய்திகள் சொல்றாங்க. சொர்க்கத்தினுடைய ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி நம்ம இந்த உரையை நம்ம முடிச்சுக்கலாம். அதாவது சொர்க்கமாக இருந்தாலும் சரி, நரகமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தை குறித்து தான் சொல்றாங்க. ஆனால் அது நரகத்திற்கும் பொருந்தும் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வர்ணனை. என்னுடைய அதாவது அல்லாஹ்வுடைய அடியார்களுக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் என்பது அதை பற்றி எந்த ஒரு கண்ணும் கண்டிராது. அந்த சொர்க்கத்தினுடைய வார்த்தைகள், சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி எந்த ஒரு காதும் கேட்டிருக்காது. சொர்க்கத்தில் எப்படி எல்லாம் இருக்கும் என்கின்ற சிந்தனை கூட உதித்திராததான் அந்த சொர்க்கம். இப்ப நம்ம நிறைய காட்சிகளை பார்க்கிறோம். மனிதனுக்கு இன்பம் தரக்கூடிய நம்ம சொன்னோம், ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, இப்படி உலகத்துல எத்தனை சுற்றுலா தலங்கள் இருக்குது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கங்க. எல்லாத்தையுமே பாருங்க. ஆனா பார்க்கணும். இந்த மாதிரியான சுற்றுலா தலங்கள்லாம் ஒரு நாடு நம்ம பிளான் போட்டு நண்பர்களோட ஒரு ஜமாத் ரீதியாக அல்லது நம்முடைய குடும்ப ரீதியாக போய் பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி எல்லாம் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்ப்பதற்காக வேண்டி நாம் போய் பார்க்கணும். பார்த்தா எப்படி இருக்கு ஒவ்வொரு பிரதேசங்களும், ஒவ்வொரு ஊரும் எப்படி இருக்கு. அதை பார்க்கும் பொழுதே கண்களுக்கு குளிர்ச்சி. அதனாலதான் அதான் எல்லாம் என்ன பண்றான், கண்ணுக்கு குளிர்ச்சி நல்லா சொல்றோம். அப்ப இவ்வளவு விஷயங்களை பார்க்கிறோம். நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, நம்ம நினைச்சாலும் அது ஈடாகாது. இது மாதிரிதான் சொர்க்கம் இருக்கு போல. ஒரு ஊட்டியை பார்த்துட்டு, ஒரு சிம்லாவை பார்த்துட்டு, ஒரு காஷ்மீரை பார்த்துட்டு இது மாதிரிதான் அந்த சொர்க்கத்தை படைச்சிருப்பான் போல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எந்த கண்ணும் நீ என்னடா இது நினைக்கிற, சொர்க்கத்தினுடைய ஒரு தூசுக்கு இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் ஈடாகாது. சொர்க்கத்தை பத்தி நிறைய குரான்ல சொல்றான். ஆனால் குறிப்பிட்ட சில விஷயங்கள் தான் இதுல இருக்கு. ஒட்டுமொத்த குரானையும் இது இல்லாத எத்தனையோ பல பேரின்பங்கள் அல்லாஹ் வச்சிருக்கான் சொர்க்கத்துல. அந்த விஷயங்களை சொர்க்கத்துல இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்குன்னு சொல்லி எவ்வளவு பல பேர் பிரச்சாரம் பண்றாங்க. அதை நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய கற்பனையில் இப்படி எல்லாம் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி படம் ஓடுது. ஆனால் அதை பற்றிய செய்திகளை எந்த காலம் கேட்டிருக்காது. நம்ம நினைக்கிறோம் சொர்க்கத்துல இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நீங்க என்ன நினைச்சாலும் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி எவருடைய உள்ளபத்திலையும் அந்த சிந்தனை உதிர்த்திராது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான இந்த உலகத்திலே நன்மையான காரியங்கள் செய்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த சொர்க்கத்தை நாம் அடிக்கடி நினைவு கூறுகின்ற பொழுது இந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். பாவத்தின் பக்கம் தலை வைத்து விடக்கூடாது. பாவத்திற்கும் எனக்கும் இடையேயான ஒரு நீண்ட ஒரு தூரத்தை ஏற்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் ஒரு உறுதி எடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை, உயர்ந்த சொர்க்கத்தை நமக்கு வழங்குவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை கேட்டோமோ அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தி எந்த விஷயத்திலிருந்து தவிர்த்து கொள்வதற்காக பிரச்சாரங்கள் செய்யப்பட்டதோ அந்த விஷயத்திலிருந்து தவிர்த்து வாழ்ந்து கொண்டு அல்லாஹ் நாளை மறுமையிலே நமக்கு உயர்ந்த உன்னதமான சொர்க்கத்தை தருவதற்கு எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.